இண்டஸ்ட்ரி டிமாண்டட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் சூப்பர் நாலேஜ்டு பர்சன். ஜாப் ஜாயின் பண்ணியாச்சு, நல்லாவும் ஒர்க் பண்ணுறீங்க. யூ ஆர் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன் ஃபார் யுவர் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ரிசல்ட். பட் ஹைக் ப்ரமோஷன் வரப்போ உங்கள் நேம் டாப் லிஸ்ட்டில் இருக்கா? வெல்கம் டு ஸ்கல்ப்ட் அகாடமி, வேர் வி ஸ்கல்ப்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் டு பில்ட் யுவர் ஃபியூச்சர். ஹைக் ப்ரமோஷன் வரப்போ உங்கள் நேம் லிஸ்ட்டில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இனி அப்படி ஃபீல் பண்ண தேவை இருக்காது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிமாண்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா. வாட்ச் டில் த லாஸ்ட். நம்ம ஜாப் ஜாயின் பண்ண பின்னாடி நம்ம ட்ரீம் லைஃப் ட்ரான்சிஷன்னு ஒன்று இருக்கும். ஃப்ரம் திஸ் டு தட் அப்படின்னு. அதுக்கு கரியர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். யோர் டெக்னிக்கல் நாலேஜ் மேக்ஸ் யூ விசிபிள் டு த மேனேஜ்மெண்ட். பட் ஹைக் அண்ட் ப்ரமோஷன் வரப்போ மோர் தேன் யுவர் விசிபிலிட்டி யூ ஷுட் பி வேல்யூட். அப்படி உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய த மஸ்ட் ஹேவிங் ஸ்கில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் யுவர் அடாப்டபிலிட்டி. Change is the only constant matter in this world. You will face a lot of changes in your career space. Boss, technology, manager, friends, colleagues, location, timing. கண்டிப்பாக நம்ம கம்ஃபர்ட் ஒன் டே சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆனால் மட்டும் போதாது. யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஃபார்முலா, அக்செப்ட், ஒர்க், பெட்டர் ரிசல்ட். செகண்ட், கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் குட் இங்கிலீஷ். இட்ஸ் அபவுட் கிளாரிட்டி, எம்பத்தி, டோன் அண்ட் டைமிங். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், டீமுக்குள்ளே ஐடியா ஷேர் பண்ணலாம், உங்கள் தாட்டை கன்வே பண்ணலாம். என்ன பேசுகிறீங்க அப்படின்றத விட எப்படி பேசுகிறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவ் யூர் ஸ்பீக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூர் ஸ்பீக்கிங். தேர்ட் ஒன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஜாம்னு மட்டும் இல்லை, ஒரு குழந்தைக்கு கூட இது இருக்கும். தட்ஸ் ப்ரெஷர். மார்க்ஸ், ரிசல்ட், ப்ரொடக்டிவிட்டி, டெட்லைன்ஸ், கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், timing. Always the hierarchically top person pressurize others for better result. இதெல்லாம் தாண்டி நம்ம டெவலப் ஆகணும்னா we should know how to manage our stress pressure with time. எப்போ நம்ம எக்ஸாஸ்ட் ஆகும், எப்போ கோவம் வரும், எப்போ நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், இது எல்லாமே தெரியணும். அது தெரிஞ்சு செயல்படணும். நம்ம EQ அதிகமாக இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம நேம் லீடர்ஸ் நேம் லிஸ்ட்டில் வந்துடும். ஃபோர்த் ஒன், கிரிட்டிக்கல் திங்கிங். எல்லோராலையும் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். பட் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் கரெக்டாக, ப்ரொடக்டிவான டெசிஷன்ஸ் தான் எடுத்திருக்கீங்களா அப்படின்றப்போ ஒரு கொஷின் மார்க் இருக்குது. டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கள். உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். தென் ஃபிகர் அவுட் த சான்சஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போது இருக்கிற நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு யோசிங்க. அண்ட் தென் டேக் அ டெசிஷன். தட்ஸ் யோர் கிரிட்டிக்கல் திங்கிங். ஃபிஃப்த் ஒன், கொலாபரேஷன். ஒரு கம்பெனியினுடைய ப்ரைம் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி, பெட்டர் க்ரோத். அந்த ப்ரொடக்டிவிட்டி ஒரு பர்சன்னாலேயோ ஒரு டீம்னாலேயோ மட்டும் கிடச்சிடாது. இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ். கலீக்ஸ் அதை டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைல்டு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். It's not only about visibility, it is also completely about the value you have earned in the organization. அந்த வேல்யூ உங்கள் ஆர்கனைசேஷனில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்னால பில்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் லீடர்னுடைய அந்த நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்து இருக்கும். த சிக்ஸ்த் ஒன், ரெசிலியன்ஸ். எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டட் ஜாபாக இருந்தாலும் ஒரு பாயிண்டில் டவுனாக ஃபீல் பண்ணுவோம். லைக் லே ஆஃப் பீரியட், ப்ராஜெக்ட் ரிஜெக்ஷன் பீரியட், bad time with manager, family issues. Everyone can generate ideas or complete a project, but not all can do at your downtimes. The company needs a person who can bounce back from the failure and downtimes. Be a resilient person. Seventh one, creativity. Everywhere is algorithm, that is AI. பட் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத ஸ்கில்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ப்ரொஃபஷனல் ஸ்பேஸில் நியூ ஐடியாஸ் வேணும், அதுவும் க்ரியேட்டிவாக வேணும். க்ரியேட்டிவிட்டி எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் பர்சனுக்கு எப்போவும் எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம கரியரில் க்ரோவாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக நமக்கான வேல்யூஸை க்ரியேட் பண்ண தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கமெண்ட் இன் இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் எனி அதர் மார்க்கெட் டிமாண்டிங் ஸ்கில்ஸ். To get more productive tips for your career and for self-development, subscribe our channel and follow us in our platforms.